Welcome FMCG TV audience. Today we are seeing the fourth episode with Mr. S.B. Chandrasekharan, expert in FMCG trade, mainly because of the huge vast experience right from ஒரு சேல்ஸ்மேனில் தொடங்கி ஒரு சிஓ வரைக்கும் எல்லா விதமான ஏரியாக்கள்லேயும் அவர் உள்ள வந்து பேஷன் எது செஞ்சாலும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவருடைய இயல்பாக வச்சுட்டு இருந்த காரணத்தினால எதில் போனாலும் அவர் கற்றுண்டு அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறது மட்டும் இல்லை, வெளியிலேருந்து இன்னும் என்ன கற்றுக்கிறது, எப்படி சிறப்பாக பண்ணுறது. அதனால தான் அவர்கிட்ட இவ்வளோ பெரிய களஞ்சியம் புதஞ்சு கிடக்கு. அதை தான் நம்ம வந்து 3 எபிசோடில் வெளியே எடுத்திருக்கோம். இது 4வது எபிசோடு. 5வது எபிசோட் கூட போகலாம், 6 கூட நடக்கலாம். ஆகையால் மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடங்க திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். வணக்கம். ஹாப்பி டு கனெக்ட் வித் யூ அகெயின். திருப்பி வரது ரொம்ப சந்தோஷங்களுக்கு. இப்போது இந்த ஜென்ரல் ட்ரேடு, இந்த கிரானா ஸ்டோர் சொல்கிறோம், ஜென்ரல் ஸ்டோர் சொல்கிறோம், மாமன் பாப் சொல்கிறோம். இதுமாதிரி இவங்க வந்து எப்படி நம்ம வந்து மாடர்ன் ட்ரேடு, காமர்ஸு, காமர்ஸு, கேஷ் அண்ட் கேரி, ஹோல்சேல் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி சஸ்டெயின் பண்ணுறது, எப்படி க்ரோ பண்ணுறது, சிறு குறு வணிகர்கள் இவங்களை அதை பற்றி எப்படி நம்ம க்ரோ பண்ணுறது, ப்ராஸ்பர் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் சில ஐடியாஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அது அந்த ஃப்ரெண்ட்லி மாடல், ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் சொன்னோம். அமுல் மாதிரி கோஆப்ரேட்டிவ் மாடல் பாசிபிளாக எப்படி கொண்டு வர முடியும்னு பார்த்தோம். அப்புறம் எப்படி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அதாவது இன்றைக்கி மைக்ரண்ட் லேபரர்ஸ் எல்லாம் பணம் அனுப்புறது எப்படி பண்ண முடியும், பேங்கிங் ஆப்ரேஷன்ஸு, மைக்ரோ கிரெடிட் பண்ணுறது, டிக்கெட் புக் பண்ணுறது, வாடிக்கையாளர்கள் அசிஸ்டட் காமர்ஸ் மாதிரி அதை எப்படி கொண்டு வர முடியும் அந்த ரூரல் ஏரியாஸ்லாம், அதெல்லாம் பண்ணோம். எப்படி டைப் பண்ணுறது, அந்த பிளாட்ஃபார்ம் இருக்காங்க, இந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் எல்லாம் சப்ளை, ஃபார்ம் டு கிச்சன், ஃபார்ம், அந்த மாதிரி அவங்கள கீரை கடை, அவங்க கூட எப்படி டைப் பண்ணிவிட்டு லோக்கல் டெலிவரி, ஹைப்பர் லோக்கல் டெலிவரி. அவங்க வந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்து ஆப்பில் வந்துடுது, அவங்களுக்கு டெலிவரி மெக்கானிசம் கிடையாது. நம்ம வந்து நான் லோக்கல் டெலிவரி, இப்போ இந்த பின்கோடில் நான் டெலிவரி ஃபுல்லாக இந்த ஆர்டர் வந்தாலும் நான் டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னால் அந்த டைப்பு, அந்த மாதிரியெல்லாம் நிறைய திங்க் பண்ணோம். இன்றைக்கி தேதிக்கு நான் சொன்ன மாதிரி பிகாஸ் ஆஃப் யூபிஐ, கியூஆர் கோடு, இப்போ இன்றைக்கி வந்து தள்ளு வண்டியில் கூட கியூஆர் கோடு இருக்குது. 10 ரூபான்னா கூட பேங்க்கில் பே பண்ண முடியும் வச்சுருக்கா. அதனால் ஃபிசிக்கல் ஸ்டோருங்கிறது இப்போ கிடையாது, எல்லாமே ஃபிஜிட்டல் ஸ்டோர்ஸ் தான் இப்போ அந்த மாதிரி வந்திருக்கு. அதனால் ஈவன் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் இன்றைக்கி தேதிக்கு அதை வந்து செல்ஃப் சர்வீஸ் மாதிரி பண்ண முடியும். பிஓஎஸ் போட்டுட்டு பில்லிங் பண்ண முடியும். முன்னெல்லாம் எப்படின்னா இந்த செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் வந்து இந்த மளிகை கடையில் எல்லாம் கேஷில் வாங்கணும், கேஷில் விற்கணும். கல்லால் முதலாளி தான் உட்காரணும், இல்லை முதலாளியோட ஒய்ஃப் உட்காரணும், பசங்க உட்காரணும், யாருனாவது. அதனால் அது 2 ஷிஃப்ட்டு. கார்த்தால 5 மணிக்கு வந்தால் அங்கே நீங்கள் சொல்கிறீங்க கடையில் தான் சாப்பிட்ணும், சாப்பாடும் கடையில் தான் சாப்பிட்ணும், வீட்டுக்கு போக முடியாது. இங்கேருந்து வரணும், இங்கேருந்து வெளியிலேருந்து வரணும், இல்லைன்னா பட்டினி இருக்கணும். ஆமாம், அந்த மாதிரி அது வந்து 2 ஷிஃப்ட்டு, ஒரே ஆள் 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணணும். அதனால் செகண்ட் ஜென்ரேஷனுக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாத போச்சு. இப்போ வந்து இந்த டிஜிட்டைஸ் பண்ணுறதுனால, எல்லாம் அக்கௌண்ட்டில் வர்றதுனால இன்றைக்கி பிஓஎஸ் பண்ணிடலாம், யார் ஒன்றா அதை மேனேஜ் பண்ணலாம். எல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் வருது, அக்கௌண்ட்டில் போகிறது. அதனால் இது பண்ண முடியும். இப்போ டேக்ஸும் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. முன்னெல்லாம் டேக்ஸ் எல்லாம் சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ், டபுள் பாயிண்ட், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க எப்படி எல்லாம் ப்ராப்ளம். இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்ததில் நிறைய நீங்கள் வந்து என்ன ப்ராஃபிட்டோ வேல்யூ அடிஷன், ப்ராஃபிட்டுக்கு மட்டும் டேக்ஸு. அதாவது இப்போது மேனுஃபேக்சரர் வந்து உங்ககிட்ட 20 ரூபா டேக்ஸ் கலெக்ட் பண்ணாருன்னா நீங்கள் 25 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா அந்த 20 ரூபா கழிச்சிடலாம். ஆமாம், அந்த 5 ரூபாய்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஜிஎஸ்டி அதுவும் அந்த டேக்ஸ் லெவலும் கம்மியாகிடுது. நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து 0 டேக்ஸும் 5% டேக்ஸ், குறைவான ஐட்டம்ஸ் தான் 5% மேலே டேக்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு எல்லாம் ஃபிஜிட்டலில் வந்துடுது இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்து படித்தவங்க வெளியில் போய் வேலைக்கு போகணுமோ, வெளியில் போகணும், மெட்ரோக்கு போகணும். இப்போது ஒரு பையன் வந்து தேனியிலேருந்து சென்னை வரணுன்னா ஒரு 25,000 ரூபாய் இருந்தால் அவன் வந்து சாப்பாட்டுக்கு, கன்வீனியன்ஸுக்கு, அதுக்கு மட்டும்தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் அதே தேனியில் வந்து ஒரு 10,000 சம்பாரிச்சா அது ஜாஸ்தி. சென்னையில் 25,000 ரூபா சம்பாதிக்கிறத தேனியில் 10,000 அங்கே வந்து என்னன்னா அங்கே ஓன் பிஸ்னஸ் பண்ண முடியும். அவரோட ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்ததுன்னா அதையே இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இன்னும் கூட ஒன்று, நான் அந்த டே அன்றைக்கி போய் பார்த்தேன், ஒரு திரி ஆர்டர் பண்ண வேண்டி வந்தது. பஞ்சு திரியில் தியா, நம்ம வந்து விக்குன்னு சொல்லுவோம், காட்டன் விக் ஃபார் தியான்னு சொல்லுவோம்.
நம்ம வெளியூரில். அதுக்கு ஆர்டர் பண்ணால் 2 கம்பெனி ஆர்டர் பண்ணுது. ஒரு தடவை வந்து இன்னொரு கம்பெனி வந்து, ரெண்டுமே இன்டீரியர் மகாராஷ்டிரா, நாசிக்லேருந்து வருது. நாசிக்லேருந்து நம்ம ஊரில் கொடுக்குறோம். பிரார்த்தனான்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் இருக்குது. திரி பஞ்சு திரி கொடுக்கறதுக்கு நமக்கு எங்கே நாசிக்லேருந்து வரணும்? தேஜஸ்னு ஒன்று வருது, ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து வருது, மகாராஷ்டிராவில் வில்லேஜ்லேருந்து வருது. அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வில்லேஜில் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்க, லேடிஸ் இருக்காங்க இல்லையா, திரி பண்ணி ஒரு ப்ரைவேட் லேபிள் பிராண்ட் பண்ணி கொடுக்கலாம்ல. அதுதான் இவர் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்டி மார்ட் இருக்கார் இல்லையா, இதெல்லாம் அவர் வந்து மகாராஷ்டிராவில் போய் வாங்குறதில்ல, குஜராத்தில் போய் வாங்குறதில்ல. பஞ்சு திரி எதுக்கு இங்கே மகாராஷ்டிராலேருந்து போய் வாங்கணும்? உண்மை இதுலேருந்து வருது, த்ரிஷூர்லேருந்து வருது. இந்தியா நம்ம லோக்கலில் திண்டுக்கல்லில், தேனியில், செங்கல்பட்டில், இந்த மாதிரி லிஜத் பாப்பட் மாதிரி நம்மளே பண்ணி நம்ம ப்ரைவேட் லேபிள் பண்ணி கொடுக்கலாமே. அது மாதிரி தாராளமாக அந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ப்ரைவேட் லேபிள் டெவலப் பண்ணி அவங்க அந்தமாரி கொடுக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அந்த மாதிரி க்ரோசரி ஸ்டோரையே மினி மார்ட் மாதிரி, அந்த ஃப்ரெண்டி மினி மார்ட் மாதிரி டிஜிட்டைஸ் பண்ணிடுறாங்க இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் இயர் முத்துராஜ்னு ஒரு ரீட்டெய்லர், நம்ம தமிழ்நாடு ரீட்டெய்லரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, ஜெப்டோ வந்து கூட நான் கம்ப்ளீட் பண்ணல, அவன் என் கூட கம்ப்ளீட் பண்ணுறான், நான் கொடுக்குற சர்வீஸ் அவன் கொடுக்க முடியாது அப்படின்றாரு. எந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், தமிழ்நாடு முத்துராஜ்னு. அது நான் ஒன்றா அந்த கிளிப்பிங் கொடுக்குறேன் உங்களுக்கு. அவர் சொல்கிறார், ஜெப்டோ பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் கொடுக்குற சர்வீஸ் அவரால் கொடுக்க முடியாது, எனக்கு இருக்க கான்டாக்ட் லோக்கல் கனெக்ஷன் கிடையாது, அதெல்லாம் 100% அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி அவர் அந்த கேஸ் ஸ்டடி வச்சுட்டு எப்படி அந்த ரெப்ளிகேட் பண்ணுறது மாதிரி பேர்கிட்ட. சில பேர் பயந்து போயிடும். நீங்கள் சொல்கிறீங்க அது மாதிரி அவன் வந்து ஒரு ஐட்டம் கம்மி கொடுப்பான், ஒரு வேலை கம்மி கொடுப்பான். அவங்க வந்து எப்படின்னா சர்ஜிங் ப்ரைஸை வந்து, சர்ஜிங் ப்ரைஸ்னால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு. ஆமாம் பீக் ஹவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், ஒவ்வொரு நாளைக்கு மழை பெஞ்சா ஒரு ரேட்டு. அந்த மாதிரி சர்ஜிங் ப்ரைஸ் அவனோட மாடல் வேறு. அவனுக்கு சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்தல வந்து யூனிவர்சல் கிடையாது அது. கரெக்ட். நம்மளது வந்து ஸ்டாண்டர்டு, நம்மளது வந்து ப்ரெடிக்டபிள். அது வந்து ப்ரெடிக்டபிள் கிடையாது. இன்றைக்கி ஊபர் ஓலானா கூட எவ்வளோ பேர் கேன்சல் பண்ணுறாங்க. ஆமாம், அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஏர்போர்ட் போனோன்னா கிடையாது, ஊபர் வேலை கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கு ப்ரெடிக்டபிலிட்டி இருக்குது. நம்ம லோக்கல் அண்ணாச்சி ஸ்டோர்னால் ப்ரெடிக்டபிலிட்டி, அது நம்பிக்கை. நம்பிக்கை எப்போதும் ஒரே விலை, எப்போ கேட்டாலும் வழங்கக்கூடிய தன்மை. அதனால தான் இப்போது நிறைய பேர் நீங்கள் லாஸ்ட் டைம் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த செகண்ட் ஜென்ரேஷன் எப்படி இன்ட்ரெஸ்ட் கொண்டுறதுன்னா இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சொன்னீங்களே உங்கள் இதுலேயே நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கான்றீங்க. அதாவது அவர் மளிகை கடையும் போயிட்டு இருக்கோம், அது வந்து டிஜிட்டலில் போயிட்டு இருக்கு. அவரோட மேனுஃபேக்சரிங்கில் ப்ரைவேட் லேபிள் கொடுக்கலாம், அவரோட பிராண்டை கொடுக்கலாம். ஆமாம், அவரோட நிறைய காட்டேஜ் லெவல், வில்லேஜ் லெவல் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி காஸ்மெட்டிக்ஸில் சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பில் போட்டிங்கன்னா 3000 ரூபாய்க்கு கம்மி பில் வராது. சின்ன ஐட்டம் ஒரு 5 ஐட்டம் போட்டிங்கன்னா, ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ் ஒரு பில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அந்த 500 கோடி டர்ன் ஓவருக்கு அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க, அவ்வளோதான் உலகம் பூரா. ஒரு பில்லு போட்டால் ஒரு பில் வேல்யூ வந்து 3000-4000 கம்மி ஒரு பில் வேல்யூ கிடையாது, ஹை வேல்யூ. ஆமாம், பட் 500 கோடி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபியூ லேக்ஸ் தான், ஃபியூ லேக்ஸ் உலகம் பூரா வைக்கிறாங்க. அந்த மாதிரி பல்க் கிடையாது. பல்க்னா ஆட்டோமேட்டட் ஃபேக்ட்ரி அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் பேட்ச் சைஸு, ஸ்மால் இது, அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இப்போ நமக்கு சிக்கியே கூட ஆர்கானிக் ஜாகரி, ஆர்கானிக் கிரவுண்ட் நட்ஸு, ஆர்கானிக் எல்லாம் போட்டு 100% ஆர்கானிக் சர்டிஃபைடு. நமக்கு வந்து கோயில்பட்டியில் வந்து ஜிஐ டேக் இருக்குது நமக்கு உலகத்தில். இதுதான் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேட்டர், ஆத்தென்டிக், உலகத்துலேயே ரொம்ப ஆத்தென்டிக்கு ட்ரேட்மார்க்கு. அது போடும், அது போட்டால் உலகம் பூரா விற்கலாம். ப்ரீமியம் ரேட்டில் விற்கலாம். ப்ரீமியம் ரேட். அதுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் கிடையாது, ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு, சர்டிஃபைடு, ஜிஐ டேக்கு, சூப்பர் ப்ரீமியம் ப்ரைஸ். ஓகே, சாதாரண ப்ரைஸ் இல்லை, சூப்பர் ப்ரீமியம், உலகம் பூரா வைக்கலாம். அது மாதிரி நமக்கு வந்து நிறைய லோக்கலி அவைலபிள் ப்ராடக்ட்ஸு, லோக்கலி அவைலபிள் இன்க்ரீடியன்ட்ஸு, குளோபலி அவைலபிள் மார்க்கெட். இன்றைக்கி ஹல்திராம் 1 லட்சம் கோடிங்க வேல்யூவேஷன், 1 லட்சம் கோடி வேல்யூவேஷன். நம்ம புஜியா, நம்ம இது ஆளு புஜியா, ஆமாம், பேல்பூரி, அந்த மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ரீமியம் ப்ராடக்ட்டும் கொண்டு வர முடியும், இது கொண்டு வர முடியும். இந்த பேட்ச்சு, சூப்பர் ப்ரீமியம், ஹேண்ட் கிராஃப்டட் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம்
உலகம் பூரா மார்க்கெட் இருக்குது. இந்தியாலேயும் ஆர்கானிக்னா 3x 3 டைம்ஸ் த ப்ரைஸ். ஓகே. இது வந்து 20 கிராம் 10 ரூபான்னா அது 20 கிராம் 30 ரூபா 40 ரூபா. நியூட்ரிஷன் பார்லாம் 40 ரூபாய் கம்மி. எந்த நியூட்ரிஷன் பார் 20 கிராம் நியூட்ரிஷன் பார் 40 ரூபாய் கம்மி கிடையாது. ஆமாம். அந்த மாதிரி ப்ரீமியம் ப்ராடக்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம வில்லேஜில் கூட பேட்ச் சைஸ்னால் இப்போ அதுக்கு கம்மி இது கிடையாது, அதுக்கு வந்து மதிப்பு குறைவு கிடையாது. இது வந்து ஹேண்ட் கிராஃப்டட், ஆர்கானிக், நேச்சுரல் அப்படின்னு பண்ணிட்டு கொடுத்தா அதுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. ஓகே. அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிற இந்த கருத்து ஒரு நீ சின்ன வணிகன்னு உன்னை நினைக்காத. இந்த உலக அனுபவம் பார்த்து அந்த ஜியோ டேகிங் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பயன்படுத்தி நீயே வெளிநாட்டிலலாம் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டராகவே மாறலாம். ஆனால் நீ உட்காந்து உன் பிஸ்னஸையும் பண்ணலாம். கரெக்ட். அந்த கான்செப்ட் சொல்கிறீங்க நீங்கள். அப்போது அந்நிய முதலீடை இந்தியாவுக்கு நீ சம்பாதிச்சு கொடுக்கலாம். 1 லட்சம் சின்ன ட்ரேடர்ஸு இந்த மாதிரியான சிந்தனைக்கு வந்தால் அது இந்திய முன்னேற்றத்துக்கு பெரிய பங்கு வகிக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். கரெக்டாக சார்? ஆமாம். நான் இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணுவேன், ஓம்னி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஓம்னி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னா, ஒரு ப்ராடக்டை ஒரு கஸ்டமர் வாங்கணுன்னா 15-20 இடத்துலேருந்து வாங்க முடியும். மொபைல்லேருந்து வாங்கலாம், லேப்டாப்லேருந்து வாங்கலாம், பொட்டி கடையிலேருந்து வாங்கலாம். ஒரே ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட் வந்து எந்த கடையிலையோ எந்த பிளாட்ஃபார்ம்லேயோ அது கிடைக்கிறதோ அதனோட வந்து யூனிட், அந்த எஸ்கேயு ஸ்டாக் கீப்பிங் யூனிட் சொல்லுவோம். ஸ்டாக் கீப்பிங் யூனிட்னா அது எந்த இடத்துல வாங்குறானோ அவனுக்கு அந்த சைஸில் அந்த ப்ரைஸ் பாயிண்டில் கிடைக்கும். அவங்க ஒரு ப்ராடக்டை, ஒரே ப்ராடக்டை, வெதர் இட் இஸ் இந்த ஆலு புஜியா சொல்கிறீங்களோ, இல்லை சீடை தட்டை சொல்கிறீங்களோ, இல்லை சிக்கி சொல்கிறீங்களோ, 15 டிஃப்ரெண்ட் கன்சியூமர் டச் பாயிண்ட்ஸ். எந்தெந்த டச் பாயிண்ட்டில் கஸ்டமர் வாங்குறான், அந்த டச் பாயிண்ட்டில் போகும்போது அவனுக்கு எதனால் அங்கே போகிறான், அவன் எதுக்காக அந்த இடத்துக்கு போகிறான், அவனுக்கு என்ன வேணும், என்ன ப்ரைஸ் பாயிண்ட்டில் வேணும், என்ன பேக்கிங்கில் வேணும், என்ன சர்விங் சைஸில் வேணும். இப்போ எனக்கு வந்து சர்விங் சைஸ்னு கூட சிங்கிள் சர்வ் ஒரு பொட்டி கடைக்கு போனால் சிங்கிள் சர்வ் ஒன் டைம் அன்றைக்கி முடிச்சு ஒன் டைம். அந்த மாதிரி ஒரு ஹைப்பர் மார்க்கெட் போனால் ஐ வில் ஹாவ் பல்க் ரெக்குயர்மெண்ட், 15 days ரெக்குயர்மெண்ட். அந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட் போனால் அந்த மாதிரி எந்த இடத்துல போய் வாங்குறாரு, அதுக்கு என்ன ப்ரைஸ் பாயிண்ட்டில் வாங்குறாரு, எத்தனை சர்விங் சைஸுக்கு வாங்குறாரு, அது மாதிரி ஓம்னி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன். கம்பெனிஸும் அதே மாதிரி தான் இப்போ டிசைன் பண்ணுறாங்க. கியூ காமர்ஸுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டிசைன் பண்ணுறாங்க. இ காமர்ஸுக்காக ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸு, கேஷ் அண்ட் கேரி ஹோல்சேலுக்கு ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸே அப்படி தான் டிசைன் பண்ணுறாங்க இப்போது. ஓகே. இப்போது கியூ காமர்ஸ்க்காக அவங்க என்னெல்லாம் டிசைன் பண்ணுறாங்களோ ப்ராடக்ட்ஸு, அதெல்லாம் நம்ம சின்ன மளிகை கடைக்கு டாப் அப். கியூ காமர்ஸ்னு டாப் அப், அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட், ஸ்மால் குவான்டிட்டி. அவங்களுக்கு வந்து நிறைய பிராண்ட் வச்சுருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி 3 பிராண்டு 2 பிராண்டு, ஸ்மால் குவான்டிட்டி, டாப் அப், அர்ஜென்ட்டு. மந்த்லி ரெக்குயர்மெண்ட்டில் வாங்க மாட்டோம்மா. மாதம் முழுக்க வாங்குகிற க்ராசரி அங்கே கியூ காமர்ஸில் போகிறதில்ல. அன்றைக்கி தேதிக்கு அந்த நேரம் அந்த நிமிஷத்துக்கு இன்னைக்கு ஆமாம் நிமிஷத்துக்கு என்ன தேவை, இம்பல்ஸ் பர்ச்சேஸ், அந்த ஐட்டம் மட்டும் தான். அந்த மாதிரி இந்த ஓம்னி சேனல் டிஸ்ட்ரிபியூஷனில் கம்பெனிஸும் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. நம்ம மளிகை கடைக்காரர்களும் எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், எனக்கு இந்த கஸ்டமருக்காக வேணும்னா அவங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தேதிக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷீஸ் that survive. It is not the most intelligent that survive. What will survive is what can adapt to times. அதாவது பலசாலியாக இருந்தாலும் நீங்கள் நிலச்சி நிற்க முடியாது, ஜெயிச்சிட முடியாது. புத்திசாலியாக இருந்தாலும் நிலச்சிட முடியாது. பலசாலியும் கிடையாது, புத்திசாலியும் கிடையாது. நீங்கள் அனுசரித்து போக முடியும். மாற்றங்களை தழுவக்கூடிய போனீங்கன்னா நீங்கள் சர்வே பண்ண முடியும். காலத்துக்கேற்ற மாற்றங்களை உன்னை மைண்டு ரெடியாக இருக்கணும் அடாப்ட் பண்ண. அப்போ தான் சர்வே பண்ணணும். நான் அந்த காலத்தில் மிராஸ்தாராக இருந்தேன், அந்த காலத்தில் என் ஏரியாவில் நான் தான் பெரிய கடைக்காரராக இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் மாற்றிக்கணும். அது நமக்கு வெற்றியை அதுதான் நமக்கு முக்கியமான கிடைக்கும். ஃபைனலாக உங்களுடைய நல்ல அருமையான ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கீங்க சார். இன்னும் பல விஷயங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம நிறைய எபிசோட் பண்ணுவோம் சார், த்ரூ அவுட் த இயர் பண்ணுவோம். அப்பப்போ உங்களை பயன்படுத்தி. இப்போ இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று சொன்னாங்கன்னா, நீங்கள் பசங்கள்லாம் இல்லை நிற்க மாட்டேன்றாங்க ரீட்டெயிலிங்கில். அந்த ஒன்று
செகண்ட் ஜெனரேஷன் வேறு பிஸ்னஸ் போகிறாங்க. அதாவதுனா வேலைக்கு வரத்துக்கு ஆள் கிடைக்கிறது. அது ஒரு பெரிய மேன் பவர் ஷார்ட்டேஜ். இப்போது எடுத்திங்கன்னா எங்கள் எஃப்எம்சிஜியில் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சேல்ஸ் பர்சன் வேணும்னா ஐ கோ டு கியூ காமர்ஸ் டெலிவரி பாய்ஸ், அங்கேருந்து ஆளை பிடிக்கிறேன்றார். எப்படி? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சேல்ஸ்மேனுக்கு என்ன வேணும்? ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் நல்லா தெரியணும், இங்கிலீஷ் தெரிஞ்சால் நல்லது, ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், வண்டி வச்சிருக்கணும், he should have a driving license, own vehicle, he should be presentable, he should be பார்க்கறதுக்கு presentable, communication, mobility, communication, presentable, மொபைல் ஆப் ஆப்ரேட் பண்ண தெரியணும். இப்போ எல்லாமே இன்றைக்கி ரீட்டைல் ஆப்ரேட் பூரா ஆமாம் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆட்டோமேஷன் ஆப், ஆமாம் எஸ்எஃப்ஏ ஆப் வச்சுருப்பான் எல்லாருமே. அவனுக்கு ஆப் ஆப்ரேட் பண்ண தெரியுமா? அவனுக்கு ப்ரெசென்டபிளாக இருக்கானா? ஆமாம். வண்டி வச்சுருக்கானா? ஆமாம். போருன்றாரு, டக்குன்னு வந்து போயிடுறான். அவர் சொல்கிறாரு, இதுதான் எனக்கு வந்து ஃபெர்டைல் கிரவுண்ட் ஃபார் கெட்டிங் எஃப்எம்சிஜி சேல்ஸ் பர்சன்றாங்க. 1970 நான் சேரும் பொழுது ஆர்ஹெச்எல்னு இருந்தது, ரிச்சர்ட்சன் ஹிந்துஸ்தான், இப்போ பிஎன்ஜி. விக்ஸில் டெமான்ஸ்ட்ரேட்டராக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் 2010 வைஸ் பிரசிடென்ட். சார் நான் படிக்கிறச்சே விக்ஸுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்தேன். பாருங்கள், விக்ஸுக்கு 1970 யார் டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்தாங்களோ அவங்க தான் 2010 வைஸ் பிரசிடெண்ட்டாக ரிட்டையர் ஆனாங்க. இப்போ மெர்ச்சன்டைசர்ஸ் சொல்கிறோம். நான் வந்து ப்ரூக் பாண்டில் என்னவாக இருந்தேன்னு சொல்கிறீங்க, இன்ட்ரீம் சேல்ஸ் பர்சன். இன்ட்ரீம் பர்சன்னா யார் லீவில் போனாங்களோ அவங்கள போய் வேலை பண்ணணும். 3 வாரம் இங்கே, 2 வாரம் இங்கே, 1 வாரம் இங்கே, 10 நாள் இங்கே, ஸ்டெப்னின்னு சொல்கிறது, அவ்வளோதான். அந்த மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி இருப்பாங்க இன்ட்ரீம்லே. அந்த மாதிரி இன்னொன்று, இப்போ நாங்கள் பிரிட்டானியாவில் இருக்கும்போது தான் இன்ட்ரீம் சேல்ஸ் பர்சன் வச்சுருப்போம். கம்பெனி சேல்ஸ்மேன் இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சேல்ஸ்மேன், பட் கம்பெனி கொஞ்சம் சப்சிடி கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களாம் ஜென்ரல் மேனேஜர் லெவலில் போனாங்க. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, இந்த டெலிவரி பாய்ஸ் எல்லாம் இங்கேருந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து, இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, அவங்கள வந்து எப்படி இன்றைக்கி என்ஐஓஎஸ்ன்னு இருக்குது, ஓப்பன் ஸ்கூல் இருக்குது, நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூல். அதில் வந்து கிராஜுவேட் பண்ணிடலாம், போஸ்ட் கிராஜுவேட் கூட பண்ணிடலாம், டாக்டரேட் கூட பண்ணிடலாம். ஓப்பன் ஸ்கூலில் படித்து மேலே பண்ண முடியும். அந்த மாதிரி அவன் அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தால் கூட ஒரு கிராஜுவேட் ஆகிட்டு ஒரு கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவாக போயிட்டான்னா, ஒரு டீசன்ட் கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ், மிடில் சைஸ்டு கம்பெனி, 6 வருஷத்தில் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். 5 வருஷத்துக்குள்ளே அந்த ஸ்கோப் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. நம்ம அந்த அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நாங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் சேல்ஸ்மேன் ட்ரைனிங் பண்ணுவோம், அவங்கள டூர் கூப்பிட்டு போவோம், இன்சென்டிவ் கொடுப்போம், வில் டீச் தம் ஆன் த ஜாப், ஆஃப் த ஜாப், கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்போம். ஸோ அவனுக்கு ட்ரைனிங், இன்புட்ஸு, அப்ஸ்கில்லிங், இப்போ அப்ஸ்கில்லிங் சொல்கிறோம். அந்த மாதிரி அது ஒரு கம்பெனி ரோல்ஸில் நுழைஞ்சாச்சுன்னா 5 வருஷத்தில் மாதம் 1 லேக் சம்பாதிக்க முடியும். அவனுக்கு அந்த நாலெட்ஜை சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி கிடையாது நம்மக்கிட்ட, இது ரிசோர்ஸ் இல்லை. சார், எனக்கு ஒரு வேண்டுகோள் இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு வைக்கிறேன். என்னுடைய பல வருஷ கனவில் வந்து எஃப்எம்சிஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி அப்படிங்கிறது உருவாக்கணும்னு சொல்லி நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பல பெரிய நிறுவனங்கள் வந்து சில கோடி ரூபா கூட அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த எஃப்எம்சிஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிற ஒரு அந்த பேப்பர் கான்செப்ட் டிசைன்ஸு அதெல்லாம் நீங்கள் உருவாக்கி தர முடியும்னாக்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சில பேர் ஏன்னா எனக்கு வந்து என் மெம்பர்ஸுக்கு சேவை செய்கிறதுக்கு அதிகமான டைம் போயிட்டே இருக்குது. எப்போ பார் ட்ராவல் பண்ணுறேன், த்ரூ அவுட் இந்தியா போகிறேன் நான். ஆகையால் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட், இந்த எஃப்எம்சிஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமிங்கிறத ரியாலிட்டி ஆக்க முடியும். ஏன் நீங்கள் கொக்கோகோலா நிறுவனம் எடுத்துட்டிங்கன்னா 5 வருஷம் முன்னாடி அவங்க வந்து வருஷத்துக்கு 50 lakhs வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது மாதிரி சில நிறுவனங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இந்த ட்ரேடுக்கே தானே இதெல்லாம் வரப்போகுதுன்னு அவங்க ரெடியாக இருக்காங்க. இன்னும் என்னால் அதில் நுழைய முடியல. அட்லீஸ்ட் நீங்கள் பெரிய சேலஞ்ச் இது, பட் பண்ண முடியும். நீங்கள் வந்து அதோடைய என்ன கற்றுக் கொடுக்கணும் ஏது எல்லாத்தையும் நீங்கள் வந்து திங்க் பண்ணி தாராளமாக ஒரு 1 month டைம் எடுத்துக்கோங்க. பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா வி வில் கெட் இன் டு பவரிங் தி ரீட்டைல். அது நிறைய டிமாண்ட் இருக்குது. சேல்ஸ் டீம் எல்லாரையும் நல்ல பவர்ஃபுல் பீப்புளாக ஆக்கி, ஸோ எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற அவங்களுடைய
காமன் சென்ஸை விட அவங்களுடைய அறிவை விட அப்கிரேட் ஆகி இந்த தொழிலுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுத்து ப்ரொஃபஷ்னல் பீப்புளை ட்ரெயின் பண்ணி கம்பெனிஸ்க்கு கொடுப்போம். கரெக்ட். ப்ரொஃபஷ்னல் பீப்புளை இந்த அகாடமிலேருந்து நீங்கள் ப்ரொடியூஸ் 10 பேர் பண்ணுறீங்களா, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி ஒரு நெஸ்லே நிறுவனம் சொல்லணும். கரெக்ட். நல்ல குவாலிட்டி பீப்புளை தான் இவங்க ட்ரெயின் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி 2 ஸோ டைம் ஃப்ரேமு என்னென்ன சப்ஜெக்ட்ஸு அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இன்றைக்கி கம்பெனிஸ் பண்ணுங்க. ஒன்று வந்து சேல்ஸு, இன்னொன்று வந்து மர்ச்சன்டைசர்ஸ். எஸ், அதுவும் ஈக்குவலாக பெரிய குவான்டிட்டி, ஒரு 50% ட்ரேட் மார்க்கெட்டிங்லாம். ஆமாம். நீங்கள் அதனால் என்னோட வேண்டுகோளை அதை வச்சுட்டு அவசியம் பண்ணணும். இந்த 4வது எபிசோடை வந்து ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வருவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி மக்கள் பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ப்ரோக்ராமாக 4 எபிசோடாக பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கு உங்களுடைய இன்புட்ஸை எவ்வளோ தயார் பண்ணி எழுதி சீக்வன்ஸாக எடுத்துன்னு வந்து அவங்களுக்கோசரம் கொடுத்துருக்கீங்கிற அருமை மை ப்ளஷர் எனக்கு தெரியுது. தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமாக இருந்து இது உபயோகமாக இருந்தால் எனக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்ஸ்.